ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். விடிந்தால் தேர்தல் முடிவுகள் வர இருக்கு. திருவிழா மாதிரி நடந்தது தேர்தல் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நேர்மையான வாக்கு எண்ணிக்கையை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கட்சிகள் ஆணையத்திட்ட கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எப்படி நடந்தது தேர்தல்? ஆமாமா, அவருக்கு திருவிழா தானுங்க. அவரு மழையில அவரு காட்டுல மழை. அவரு ஆளுங்கட்சிக்கு இனி என்னென்ன ஒத்தாசை பண்ணுமோ அதுக்கு மேல பண்ணிட்டாரு. நாம தேர்தல் ஆரம்பித்த நாள்ல இருந்து இதுவரை, இந்த தேர்தல் வரை எப்பாச்சும் தேர்தல் விதிமுறைகள், அதாவது மாடல் கோட் வந்த பிறகு யாராச்சும் தேர்தல் விதிமுறையை மீறினால் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பது வழக்கம். இவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு? இல்லங்க, 2 தலைவர்களுக்கு, அதாவது கட்சிகளினுடைய, அதாவது பாஜகவினுடைய, காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்களுக்கு நாங்க நோட்டீஸ் கொடுக்கலன்னு சொல்றாரு. இவர் எதுக்கு தேர்தல் ஆணையரா இருக்குங்க? இவர் யாருன்னு கேக்குற, அந்த டிசிஷன் பண்றதுக்கு இவர் யாருன்னு கேக்குற. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ரெமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 324 பிரகாரம் லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல ஒழுங்காக தேர்தலை நடத்த வேண்டும். மாடல் கோட்ல தெளிவா இருக்கிறது. ரிலிஜன் cannot be used for a political gain சொல்லிட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் சொல்லி இருக்கிறது. இவர் யாருன்னு கேக்குறேன். அதாவது இவர் ஏதோ ஆண்டவன் மாதிரி உட்கார்ந்து இல்லங்க இந்த 2 பேரை மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் அருள்வாக்கு கொடுத்தானாமா. யாருன்னு கேக்குறேன் இவரை. அது ஒண்ணு. அதை தாண்டி பல விஷயங்கள்ல, பல இடங்கள்ல கேள்வி கேட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு ஒரு கேள்வி கூட பதில் கிடையாது. காங்கிரஸ் கேட்ட கேள்வி விடுங்க, இப்ப பத்திரிகையாளர் போல நம்ம கேட்ட கேள்வி கூட பதில் கிடையாது. எந்த கேள்வின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பேலட்டிங் யூனிட் இருக்கிறது. அந்த பேலட்டிங் யூனிட்ல தான் நாம் அமுத்துறோம். அந்த அமுத்தும் போது நமக்கு தெளிவாக விவிபேட்ல என்ன வருது, அந்த கடலாசு வருது. அந்த கடலாசு சொல்லுது நீங்க எங்க போட்டிருக்கீங்கன்னா ரொம்ப தெளிவாக வருகிறது. 1-2 இடத்துல பிரச்சனை வந்தது. அது ஒரு பொருட்டு கிடையாது. அது அப்கோர்ஸ் டீத்திங் ப்ராப்ளம் வச்சுக்கலாம். ஆனால் விவிபேட் யூனிட் தான் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணது. இதுதான் இதுல இருக்கிற பிரச்சனையே. விவிபேட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த பக்கம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப நான் இங்க அமுத்துறேன், கண்ட்ரோல் யூனிட்ல என்ன ரெக்கார்ட் ஆகும் எனக்கு தெரியாது. எதற்காக விவிபேட் யூனிட் கொண்டு வரப்பட்டது? அதாவது உங்களுடைய வாக்குகள் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகிறதான் தெரியறதுதான் கொண்டு வரப்பட்டது. அது எங்க இருந்திருக்க வேண்டும்? கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த பக்கம் இருந்திருக்க வேண்டும். அதாவது எங்க சேர்த்து வைக்கிறார்களோ, நாளைக்கு எங்க வாக்குகிறார்களோ அந்த யூனிட்டுக்கு அடுத்தது அருகில் இருக்க வேண்டும். இதுதான் நாம பலரும் எடுத்து வச்ச ஒரு வாதமா இருக்கிறது. இந்த வாதத்துக்கு இதுவரை பதில் கிடையாது. இது இவிஎம் டேம்பரிங், அது லொட்டு லொஸ்குன்னு எல்லாம் பேசிட்டு டேம்பரிங்கே கிடையாதுன்னு சொல்றது அதுல அர்த்தம் கிடையாது. அதுல யாரும் ரைஸ் பண்ணவும் இல்லை. அதாவது சீரியஸ் ஆளுங்க யாரும் இவிஎம் டேம்பரிங்கை பத்தி ஒரு கொஸ்டின் கூட ரைஸ் பண்ணல. ரைஸ் பண்ற கொஸ்டின் இவ்வளவுதான், எப்படி ஒரு விவிபேட் யூனிட் ஒரு கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் பேலட்டிங் யூனிட்டுக்கும் நடுவில் இருக்கிறது. இதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் கிடையாது. இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்றாங்க. போலிங் ப்ராசஸ்ல தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுக்கு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. ஒண்ணும் கிடையாது. இது மாதிரி பல விஷயங்கள் அதே மாதிரி எதற்காக 11 நாள் டிலே எதற்காக? இதுக்கு முன்னால்தான் தேர்தல் நடந்தது. 2019 தேர்தல் நடந்தது, 2014 தேர்தல் நடந்தது. இந்த தேர்தல் நடந்த போதெல்லாம் மேக்சிமம் ஒரு 20 hours இல்லைன்னா 18 hours நம்பர்ஸ் வந்திருக்குங்க. நான் நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அதனாலதான் நான் சொல்றேன். போலிங் ப்ராசஸ்ல தொடர்ந்து கட்சிகள் சந்தேகத்தை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்தாங்க. இன்எஃபிஷியன்ட்டாக, அதாவது அந்த போஸ்டுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் அங்க உட்கார்ந்து கொண்டு ஏதோ ராஜா மாதிரி ஒரு சேர்ல உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையிலையும் அவங்களுக்கு சந்தேகமா? எமர்ஜென்சி காலத்துல கூட பார்த்த கிடையாது. இதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வையா இருக்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.